الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அல்லாஹ்வுடைய அளப்பரியும் கருணையினாலே இன்றைய ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழுவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம்மவர்களை தேர்ந்தெடுத்து இங்கே ஜமாஅத்தோடு தொழுவதற்கான ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய இந்த வசனங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக அல்லாஹ் ரஹ்மானுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னை ஆழத்திற்கு ரப்பென்று சொன்னான். ஒட்டுமொத்த ஆழத்திற்கும் ரப்பாக இருக்கிறேன் என்று சொன்னான். அதற்கடுத்து அல்லாஹ் ரஹ்மான் தன்னுடைய பண்புகளில் ஒன்றாக ரஹ்மானை சொல்லிவிட்டு ரஹீமை சொன்னான். இப்பொழுது மாலிகி யௌமித்தீன் பிரதிபலன் அளிக்கப்படக்கூடிய நாளுக்கான அதிபதி என்று தன்னை சொல்லுகிறார். பிரதிபலன் அளிக்கப்படக்கூடிய நாளின் அதிபதி என்றால் நாம் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கோம். நம்ம என்ன ஈமான் கொண்டிருக்கோம் சொன்னால் ஈமானுடைய பரவுகள் நமக்கு தெரியும். 6 சொல்லுவோம், இல்லைன்னா 7 சொல்லுவாங்க. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். இது வந்து 7வது சொல்லுவாங்க. மறுபடியும் மௌத்துக்கு பிறகு 2வது சேர்த்து 6வது சொல்லுவாங்க. 2 தனித்தனியாக பிரித்து 7வது சொல்லுவாங்க. 7 வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஆக அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. குறிப்பாக மறுமையின் நம்பிக்கை. மௌத்து இருக்கிறது, மௌத்துக்கு பிறகு எனக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது, கேள்வி கணக்குக்கு பிறகு எனக்கு அதற்கான பிரதிபலன் இருக்கிறது. இந்த பிரதிபலன் சுவனமாகவும் இருக்கலாம், நரகமாகவும் இருக்கலாம், அல்லது நரகத்திற்கு என்று உள்ள அந்த நாட்களை குறிப்பிட்ட நாட்களை சென்றுவிட்டு மீண்டும் நாம் செய்த அந்த நன்மைகளுக்காக வேண்டி சுவர்க்கத்திற்காக போகலாம். அது அல்லாஹ் முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதை நாம் ஈமான் கொண்டு இருக்கிறோம். அப்படி ஒரு நாள் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய சொன்னால் ஈமான் கொண்டிருக்கிறோம். அதை ஈமான் இல்லைன்னு பூமியாவே இருக்க முடியல. ஆனா பாருங்க, அப்படி ஒரு நாள் இருக்கிறது என்பதை இந்த வசனம் முதலாவதாக நமக்கு சொல்லுகிறது. மாலிகி யௌமித்தீன், அன்றைய பிரதிபலன் அளிக்கப்படக்கூடிய நாளுடைய அதிபதி என்று சொல்லி, அன்றைக்கு யார் அதிபதி அப்படின்னா அல்லாஹ் மட்டுமே. நான் தான் அதான் ஆட்களே அல்லாஹ் வார்த்தை பயன்படுத்தினாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு அல்லாஹ்னு சொல்லிட்டு ரப்புக்கு ஆலத்திற்கு ரப்புன்னு சொல்லிட்டு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் தன்னை பற்றி அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த முக்கியமான ஒரு செய்தியை சொன்னான். அன்றைய தினத்திற்கு நான் தான் அதிபதி. நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் ஏற்படுதா தெரியல. என்ன சந்தேகம் சொன்னா, அப்ப இந்த உலகத்துக்கு அப்ப இருக்கிறது இம்மைக்கு அதிபதி இல்லையா அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் ஏற்படும். அன்றைக்கு அதிபதி சொல்றாங்க, தனிச்சு சொல்றாங்க. அன்னைக்கு அதிபதி அவன் ஆட்சி அதிகாரம்னு சொல்றாங்க. ஏன் இன்னைக்கு இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. சூரியன் ஓடுகிறது, சந்திரன் வருகிறது, சந்திரன் வருகிறது பார்த்தா தேய்கிறது, வளர்கிறது, திடீரென மழை பொழிகிறது, காற்று வீசுகிறது, என்னென்னமோ உலகத்துல நடக்குது. எல்லாமே அல்லாஹ் தானே, எல்லாமே அல்லாஹ் தானே. அப்படி இருக்க அல்லாஹ் இதை சொல்லாம அதை மட்டுமே சொல்றானே. ஏன் இந்த உலகத்துல அப்படின்னா அதிபதி இல்லையாம இது அவனுடைய கட்டுப்பாட்டு இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் நமக்கு வரணும். வரலன்னா கூட வந்தாலும் தெளிவு நமக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா, நம்மளை படைச்சு இந்த உலகத்தில் இருக்கிற படைப்புகளை எல்லாம் படைச்சு நீங்க இந்த உலகத்தை கொஞ்ச நாளைக்கு நீங்க எப்படி வேணாலும் அனுபவிச்சுக்கீங்க. எப்படி வேணாலும் நீங்க அனுபவிச்சுக்கலாம். ஒரு வீடு இது எதுன்னு நீங்க சொல்லிக்கீங்க. இது ஒரு வயல், எனக்கு இத்தனை ஏக்கர் என்னுடையது நீங்க சொல்லிக்கீங்க, சொல்லிக்கலாம். பூமி யாருங்க? பூமியுடைய ஒட்டுமொத்த ஆச்சரியம் அல்லாஹ்வுக்கு தான். ஆனா அவருடைய ஒரு பகுதியை நாம கொஞ்சம் அப்படி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு இது எனக்குரியது, இது அவருக்குரியது. பள்ளிவாசல் வச்சுக்கிட்டோம்னா எங்க ஊர் பள்ளிவாசல் சொல்லிக்கிறோம். எங்க ஊர் பள்ளிவாசல், எங்க ஜமாத் பள்ளிவாசல்
பற்றி எதையாவது சொல்ல முடியுமான்னு சொன்னா எந்த வார்த்தையும் எதையும் அங்கே பேசுவதற்கு கூட வாய்ப்பில்லை. அங்க பக்கத்துல நிற்பாரு, பக்கத்துல நிற்கிறபடி என்னுடைய தந்தையாக இருப்பார். அங்க எதையாவது நான் பரிமாறி கொண்டிருக்க முடியுமா? எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி செய்யுங்க, யாரையாவது எதையாவது எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடி சஃப்ல நம்ம என்ன செய்வோம், ரேஷன் கடைக்கு போனாங்க, வந்து சில டிக்கெட் கொடுக்கலாம் சொல்றாங்க, முன்னாடி இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் நம்ம இதை கொடுத்து கொஞ்சம் சீக்கிரம் வாங்கி கொடுத்துருங்க, டைம் போயிடும், பார்க்கலாமா இல்லையா, இல்ல நிக்க முடியுங்க கொஞ்சம் வாங்கி கொடுங்க, அது மாதிரி ஏதாவது மனுஷன் மைதானத்துல கொஞ்சம் முன்னாடி அனுப்பி விட்டுருக்க கேள்வி கணக்குக்கு அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு சொன்னா யாருக்கும் எந்த அதிகாரமும் அங்க இல்லை, எதுவும் நடக்காது. அங்க போய் மனுஷன் மைதானத்துல இந்த பகுதி எனக்கு, இந்த பகுதி உனக்கு, அது சொர்க்கத்துல இந்த பகுதி எனக்கு, இந்த பகுதி உனக்கு அப்படின்னு யாராவது சொந்த கொண்டாட முடியுமான்னு சொன்னா அந்த எல்லாத்தையும் சொல்லிட்டான், இது எல்லாமே எனக்கு தான், நான் என்னென்ன நான் வரோ அது எல்லாமே நடக்கும். அவ்வளவுதான், பேசுறதுக்கு கூட அனுமதி இல்லை. இப்ப இந்த நேரத்தில் நமக்கு இன்னொரு சந்தேகம் வருவாங்க. என்ன சந்தேகம்னு சொன்னா நாளை பரிந்துரை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிற நபிசல்லாஹுக்கு பரிந்துரை செய்கிற அனுமதியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நம்ம என்னன்னு சொன்னா அல்லாஹ் எது விஷயத்திலே யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ நபிசல்லாஹுக்கு தான் முதலாக பரிந்துரை செய்யக்கூடிய பாக்கியம் எல்லாம் கொடுக்கிறான். அது அல்லாத நபர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த நாடியவர்களுக்கு, மற்ற நபிமார்களுக்கு, மற்ற இளைஞர்களுக்கு, நல்லவர்களுக்கு நமக்கு இருக்கு, நமக்கு கூட நாம நல்லவர்கள் என்று அல்லாஹ் முடிவு செய்திருந்தாருன்னு சொன்னா நம்ம சொந்தக்காரங்களேருந்து நீ திருமணம் ஒரு 10 பேருக்கு நீ பரிந்துரை செய்ய அல்லாஹ் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி குர்ஆனுடைய ஹதீஸ்களையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அதிகாரத்தையும் அனுமதியும் கொடுப்பதற்கு கொடுத்தால் மட்டும்தான் அந்த முடிவு, இல்லைன்னா முடியாது. ஆனா இந்த உலகத்துல ஒரு அரசியல் தலைவர்கிட்ட என்ன செய்வாரு, வேறு மாநிலத்தில் இருக்கிற ஒரு என்ன செய்வாருன்னு சொன்னா அவர்கிட்ட ஒரு பரிந்துரை, நான் எனக்கு இந்த விஷயத்தை உனக்கு வாங்கி தரேன், இந்த விஷயத்தை உனக்கு பண்ணி கொடுக்குறேன், பார்க்கிறோம் நீ உலகத்துல பார்க்கிறோம். இதுக்கான வாய்ப்பு இந்த உலகத்துல இருக்கு. ஆனா அந்த உலகத்துல நமக்கு நாளை வருமையில அந்த உலகத்துல எதுவும் அப்படி கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லிருக்காங்க, அந்த நாள் வரும்போது அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி எவருமே பேச இயலாது. இந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தி 11வது அத்தியாயத்துல 105வது வசனம் எடுத்து பாருங்க. 11வது அத்தியாயத்துல 105வது வசனத்துல அல்லாஹ் அந்த செய்தியை சொல்றான், யாரும் அங்கே பேசக்கூட முடியாது, பேசுறதுக்கு கூட வாய்ப்பு சக்தி கிடையாது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்லுகிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அந்த அளவிற்கு அந்த நாளை மறுமை என்பது ஒரு துளி அளவு கூட யாருக்குமே எந்த அதிகாரமும் இல்லை, ஒட்டுமொத்த அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு தான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொன்னா அந்த நாளை பற்றிய செய்தியை இந்த வசனத்துல சொல்லி இந்த உலகத்துல நீங்க எப்படி வேணாலும் நீங்க இருந்துக்கீங்க, முடிஞ்சா என்னுடைய நான் சொல்லுகிற அந்த கட்டுப்பாடு கட்டுப்பட்டு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வாங்க, இல்ல அனுபவிக்கணும் உலகத்துல